வழக்கமா முன்னாடி ரோல உட்காந்து நியூஸ் கவர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மேடையில் ஏறி பேச சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமா ஜேர்னலிஸ்டா இருக்கேன். 94ல இருந்து இதே பிரசாத் ஸ்டுடியோவுக்கு இதே ப்ரீவியூ தேட்டருக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன். நிக்கில் ஜான்சன்ல இருந்து எல்லா பியர்ல இருந்து எல்லாத்தையும் அறிமுகம் கிடைச்சது. அதே மாதிரி இந்த இந்த தண்டுப்பாளையம் படம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு அது அவர் வெங்கட் சார் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணும்போதே சொன்னேன், அவர்கிட்டயே சொன்னேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 மாசம் முன்னாடி ரெட் பிக்ஸ்னு யூடியூப் சேனல்ல நான் வந்து ஒரு தண்டுப்பாளையம் பத்தி இந்த கேங்கை பத்தி ஒரு யூடியூப்ல பேசியிருந்தேன். அது கிட்டத்தட்ட இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 லட்சம் 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இப்போ வந்து ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரியா இருக்கிறாரு. அவர் ஒரு நாள் அவர் சந்திக்க போயிருந்தேன். இப்போ நாமக்கல் கவிஞர் மாளிகையில் போய் பார்க்க போகும்போது அவர் சொன்னாரு, நீங்க அந்த வீடியோ போட்டிருந்தீங்க, அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா அந்த விண்டோ டோர்லாம் வந்து பூட்டிருக்கா பூட்டலையான்னு தெரியாது, அப்படியே விட்டு படுக்க போயிடுவாரு. அதுக்கப்புறம் நான் ரெகுலரா போய் செக் பண்ணிட்டு போய் படுக்க போறேன்னாரு இந்த வீடியோ பார்த்த பிறகு. எனக்கு அவர் சொல்லும் போதுதான் அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு என்னோட நெருங்கிய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பேர், ஒய்ஃப் சைட்ல ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஒஸ்கோட்ல இருக்காங்க, பெங்களூர், சவுத் பெங்களூர்ல. ஸோ அங்க இந்த தண்டுப்பாளையன்றது ஒரு இடம் ஹொஸ்கோட் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கேள்விப்பட்டு நான் அங்க போய் தேடிலாம் பார்த்தேன். ஜேர்னலிஸ்டா உள்ள போய் பார்க்கலாம், ஏன்னா நான் முழுக்கவே 30 வருஷமாவே கிரைம் ரிப்போர்ட்டரா இருக்கிறதுனால அங்க என்ன நடக்குது, உண்மையா யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்க போகலாம் அப்படின்னு அங்க போய் பார்க்க போயிருந்தேன். அப்படி யாரும் இல்லை. அதே மாதிரி இவங்க சார் சொன்ன மாதிரி வெங்கட் சாரும் இல்லை கேடி நாயக் சார், இவங்க எல்லாருக்குமே வந்து அங்க ஏற்கனவே நடந்த நிறைய விஷயங்கள், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும், இப்போ எனக்கு முன்னாடி பேசின ரிட்டையர்டு எஸ்பி பழனிக்குமார் சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த சம்பவத்துல ஈடுபட்டாங்களா ஈடுபடலையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், என்னோட ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கட் ஃபீலிங் சொல்லுவாங்கல்ல, போலீஸ்ல நார்மலா சொல்ற ஒரு கட் ஃபீலிங் மாதிரி பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க இங்க நடந்த நிறைய இன்சிடென்ட்ல அவங்களோட ஹேண்டி ஒர்க் இருக்குன்றது தெளிவா தெரியும். பட் ஆனா கண்டுபிடிக்கல. இதுல நிறைய கேஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சில வழக்குகள்ல வேற சில அக்யூஸ்ட்லாம் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போய் இப்பயும் ஜெயிலுக்குள்ள இருக்கவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் இதுல இந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள்னால அது ஒரு மாதிரி ஒரு ரொம்ப டைல்யூட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வெங்கட் சார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, இங்கேயே கூட யாராவது வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு. அது உண்மைதான். ஏன் அப்படின்னா அங்க ஏற்கனவே வந்த, அதாவது பாத்தீங்கன்னா சலபதின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆபீசர் அங்க கர்நாடகால பெங்களூர்ல, அவங்க வந்து இந்த வழக்கை க்ளோஸா மானிட்டர் பண்ணி அவங்க தான் இந்த கேஸை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுது. அதுல வந்து அவங்களுக்கு ஒரு டிப் ஆஃப் கிடைக்குது. டிப் ஆஃப்ல பேஸ் பண்ணி அப்படி போய் குடிச்சு அதுல சம்மந்தப்பட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 பேர் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. அதை தான் நீங்க கூட பாத்தீங்க, நம்ம ட்ரெய்லர் கூட காட்டியிருந்தாங்க. அங்க பின்னாடி அந்த, அதாவது அவங்க இருக்கக்கூடிய அந்த பெல்காம் ஜெயில வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உள்ள யாரும் போக முடியாது, அவளை ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாது. அங்க ஒரு ரிப்போர்ட்டர் போய் அவங்கள மீட் பண்ற மாதிரி எல்லாம் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அங்க இருக்கும் போதே சலபதி சாருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் த்ரெட் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஈவன் இப்போ எனக்கு நெருங்கிய நண்பர்களா இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு சிலர் எல்லாம் போய் பெங்களூர் போகும்போது அவங்கள சந்திக்க, சும்மா ஒரு கர்டசிக்காக சந்திக்க போனாலும் அவர் ஃபோன் பண்ணாங்கன்னா, நீங்க நேரா அந்த காஃபி டே பக்கத்துல போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்றது. திரும்பி அங்க போன பிறகு நீங்க அங்கிருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி வந்து அங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடைசியா தான் மீட் பண்றாரு. அந்த அளவுக்கு, அதாவது என்ன அப்படின்னா, இந்த தண்டுப்பாளைய இந்த கேங் வந்து அவ்வளவு சாதாரண கேங் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா அதோட சீரியஸ்னஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரடியா தண்டுப்பாளைய கேங்கை பத்தி சொல்லாம, ஏன்னா படத்தை பத்தின நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால இன்னொரு அக்யூஸ்ட் அங்க இதே தர்மபுரி பக்கம், சார் சொன்ன மாதிரி அங்க அதனோட பெல்டே முழுக்க தர்மபுரி ஒசூர் சைட்ல பண்ணிக்கிட்டு இருந்த சைக்கோ ஜெய்சங்கர்னு ஒருத்தர் தான். அவன் என்ன பண்ணுவான்னா, யாரையாவது ஒருத்தரை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுவான்.
குறிப்பா இனிஷியல் டேஸ்ல அவன் வந்து ஒரு லாரி டிரைவரா இருந்தான். சும்மா கூட கிளீனரா போயிட்டு இருந்தவன் டிரைவர் ஆனா ஒரு ஜோல்னா பை மாதிரி வச்சுட்டு போயிட்டே இருப்பான். அங்க போற வழியில மேக்சிமம் அவனோட டார்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு செக்ஸ் ஒர்க்கரா இருப்பாங்க, இல்லைன்னா வேற யாராவது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸா இருப்பாங்க. அப்படி இவங்களை கூட்டு போயிட்டு கழுத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்கள செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுவான். இந்த அளவுக்கு ஒரு கொடூரமானவன். ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இதை விட மோசமான சில விஷயங்கள்லாம் கூட இந்த தண்டுபாளையம் கேங்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட சீரியஸ்னஸ் வந்து உண்மையாவே அதுல பாதிக்கப்பட்டவங்க தான். ஈவன் பாத்தீங்கன்னா தீரன் அதிகாரம் ஒன்று அந்த படம் வரும்போது இந்த சுதர்சனம் எம்எல்ஏ வந்து அந்த கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ அவங்கள அட்டாக் பண்ண பிறகுதான் அந்த கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆகி போய் அதுக்கப்புறமா ஜெயலலிதா வந்து அந்த டைம்ல ஜாங்கிட் சாரை அப்பாயிண்ட் பண்ணி அப்போ அந்த கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண சொன்னாங்க. அப்போ அந்த சம்பவம் நடக்கும்போது நான் மாலை மலர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நேராக அங்கே ஸ்பாட்டுக்கு போறோம். அங்கே போய் பார்க்கும்போது அந்த ஏரியா அதாவது அந்த வீடே பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தமா ஊத்தி இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கொடூரமா கொலை பண்ணக்கூடிய ஒரு கேங்க தேடி யாருன்னே தெரியாம தேடி போய் கடைசியா ஒரு 3 என்கவுண்டரோட அங்க நின்று போச்சு. ஸோ இந்த இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அந்த தண்டுபாளைய படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேவர் மகன் படத்தோட ஒரு தொடர்ச்சி நீட்சி தான் வந்து மாமன்னன் அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் சார் பேசியிருந்தாரு. அது மாதிரி இவருக்கு ஏற்கனவே வந்து இந்த ஒரு தண்டுபாளையம் அந்த படத்தோட 1 அப்புறம் தெலுங்கு வெர்ஷன் கன்னடா வெர்ஷன் மாத்தி எடுத்து அவரு வெங்கட் சாருக்கும் ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட இம்பாக்ட் தான் இப்போ தமிழ்ல அப்படியே கொண்டு வந்து அந்த ரெப்ளிகேட் பண்ணி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு. பட் அதோட அவங்ககிட்ட சார்ட்ட பேசும்போது நிறைய இதை பத்தின விஷயங்கள்லாம் கேட்கும்போது கண்டிப்பா இது அப்படி பார்ட் 1 நிக்காது. கண்டிப்பா பார்ட் 2 வரும்போது இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். படம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரணும். இந்த படத்தில் நடிச்சிருக்க 2 பேரும் மிரட்டின வனிதா அக்காவுக்கும் அவங்க சோனியா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இங்க இருந்த மற்ற க்ரூ மெம்பர்ஸ், எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணவங்க, சிஜி ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.